ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆ ஒரு காலத்துலலாம் 45, 50 வயசுக்கு மேல தான் அந்த சர்க்கரை நோயின்னு சொல்லக்கூடிய அந்த நீரிழிவு நோய் வரும். இன்னைக்கெல்லாம் குழந்தைகள்லேருந்து இளம் தலைமுறை வரைக்கும் எல்லாருமே அந்த கொடிய நோயால பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு ஏன்னா அது நம்மளோட வேர்லயே போய் பதிவாயிடுச்சு. வேர்லயே போய் பதிவானதால இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்தால அத கட்டுப்படுத்த தான் முடியுதே தவிர, அத குணப்படுத்த முடியல. அந்த வேர்லயே பதிவாகிற அந்த விஷத்த குணப்படுத்தணும் அப்டின்னா, நம்ம ஞானிகளாலும், தவஸ்விகளாலும், பிரம்ம ரிஷிகளாலும் நம்ம நாட்டுல குடுக்கப்பட்ட இந்த பிரம்மாஸ்திரம். அதால தான் முடியும். இப்ப யோக நெறிகள் என்ற இந்த பிரம்மாஸ்திரத்தால மட்டும் தான் இத முழுமையா குணப்படுத்த முடியும். அதனால தான் ஸ்ரீ குரு ஞானதீபம்ன்ற இந்த சேனலோட அடுத்த வாரம் அக்டோபர் 18ல இருந்து 4 சனிக்கிழமை தொடர்ந்து இலவச யோக வகுப்பு, யோக பயிற்சி வகுப்பு. சர்க்கரை நோய்க்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப நிலையில இருந்தாலும் சரி, அட்வான்ஸ் நிலையில இருந்தாலும் சரி, தொடர்ந்து 4 சனிக்கிழமை நடக்க போகுது. சரி இந்த பதிவ ஒரு வேளை வந்து நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் யாராவது பார்க்குறீங்க, அடுத்த வருஷம் பார்க்குறீங்கன்னா கூட கவலைப்பட வேணாம். ஸ்ரீகுரு ஞானதீபம் இந்த சேனலோட இணைந்தே இருங்க. இதுக்கப்புறம் வர வர எல்லா வாரங்களும் ஒரு ஒரு வாரமும் சனிக்கிழமையும் சர்க்கரை நோய்க்கு மட்டுமல்ல, மற்ற பிரச்சனைகளுக்கும் இலவச யோக வகுப்பு நடக்கப் போது. தைராய்டு பிரச்சனை, அப்புறம் சைனஸ் பிரச்சனை, ஆஸ்துமா, டிபி, இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி, அலர்ஜி, தூக்கமின்மை, செரிமான பிரச்சனை, ஆண் மலடு, பெண் மலடு, ஆண்மை குறைவு, பெண்மை குறைவு, இப்படி எல்லா பிரச்சனைகளையும் எடுத்துக்கின்னு, இது எல்லாத்துக்கும் யோகாசனங்கள்ல வாரம் சனிக்கிழமை இதுக்கான வகுப்பு நடக்கும். அது என்ன நடக்குதுன்றத நான் YouTubeல பதிவு பண்ணுவேன். அதனால இந்த சேனலோட நீங்க இணைந்தே இருந்தீங்கன்னா, இந்த வகுப்ப நீங்க அற்புதமா அட்டெண்ட் பண்ணலாம். எப்போ இந்த பதிவ கேட்டிருந்தாலும் சரி. அதே மாரி இந்த பதிவ கொஞ்சம் முழுசா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வகுப்பு நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணணுன்றத நான் முழுசா சொல்றேன். சரி சர்க்கரை நோய்க்கான அந்த யோகா நெறி யோகாசனங்கள நம்ப பார்க்கணும் அப்படின்னும்போது, சர்க்கரை நோயின்றது, நீரிழிவு நோயின்றது எப்படி வருது அப்படின்னா, நம்மளுடைய கணையம். உடம்புல எவ்வளோ உறுப்புகள் இருக்குது. அதுல கணையம் பேன்கிரியாஸ்ன்றது ஒரு உறுப்பு. அது இன்சுலின் ஒரு ஹார்மோன சுரக்குது. இந்த கணையம் வந்து இன்சுலின சரியா சுரக்கலன்னா என்ன ஆகுதுன்னா, நமக்கு சர்க்கரை நோய் வருது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடுல இருக்கிற சர்க்கரைலாம் நம்ம செல்கள்ல போய் சரியா அடையாம, ரத்தத்திலேயே இருக்கிறதால சர்க்கரை உடம்புல அதிகமாகுது. இந்த சர்க்கரை உடம்புல அதிகமானா, மத்த உறுப்புகள்லாம் இதனால பாதிக்கப்படுது. ஒண்ணு கணையம் சரியா இன்சுலின சரியா சுரக்காம இருந்தா சர்க்கரை பிரச்சனை. இன்னொன்னு கணையம் சரியா வேலை செஞ்சாலும், உடம்புல இருக்கிற செல்கள் அந்த ரத்தத்துல இருக்கிற சர்க்கரைய சரியா கிரகிச்சு எடுக்கலனாலும் சர்க்கரை வியாதி வருது. 2 பிரச்சனையால வருது. ஸோ ஆக மொத்தம் நம்மளுடைய உள்ளுறுப்புகளோட இயக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். நம்ப என்ன பண்றோம், நம்ப கணையம் சரியா வேலை செய்யல அப்டின்னா, ஒரு 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 விவசாயி இருக்கிறார். விவசாயி வந்து கிணற வச்சு அதுல இருக்கிற தண்ணி வச்சு தான் விவசாயம் பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அந்த கிணத்துல தண்ணி வரல. கிணத்துல தண்ணி வரலன்னா என்ன அர்த்தம்? அடியில சேறு, சகதி அடைச்சுன்னு இருக்கும். அந்த கிணத்த தூர்வாரணும். அத விட்டுட்டு அந்த விவசாயி என்ன பண்ணாருன்னா, பக்கத்துல இருக்கிற கிணத்துல இருக்கிற கடன் வாங்கி அந்த தண்ணிய அந்த கிணத்துல ஊத்துனாராம். இல்லன்னா காசுக்கு வாங்கி அந்த கிணத்துல தண்ணி ஊத்துனா அது எப்படி இருக்கும்? பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? கேலி பண்ணுவாங்க. "என்னப்பா இப்படி பண்ணின்னுருக்கிறன்னு." இதே மாரி தான் கணையம் நம்பகிட்ட இருக்கிற கணையம் இன்சுலின்ற ஒரு அற்புதமான ஹார்மோன சுரக்குது. அது சரியா வேலை செய்யலன்னா, நம்ப என்ன சாப்பிடுறோம்? மாத்திரை சாப்பிடுறோம், இல்ல இன்சுலின் ஊசியா போட்டுக்கிறோம். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, அந்த விவசாயி எப்படி கிணத்த தூர்வாரி அதுக்குள்ள அந்த கிணற சுரக்க வைக்கணும், அதே மாரி நம்ம செயலிழந்து போன, ஒழுங்கா செயல்படாத அந்த கணையத்த ஒழுங்கா வேலை செய்ய வச்சுட்டோம்னா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். கணையம் மட்டும் இல்ல, உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும். ஏன்னா, ஒரு உறுப்போட செயல்பாடு இன்னொரு உறுப்ப பாதிக்கும். அதுக்காக தான் இந்த யோகா கலை. மத்த பிசிக்கல் எக்சர்சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னல் மசில்ஸு ஃபிட்டா வச்சுக்கலாம். ஆனா, யோக நெறிகள் மட்டும் தான் உள்ள போய் ஒரு ஒரு உறுப்புகளையும் டீல் பண்ணும். இப்ப கணையம், சர்க்கரை நோய் பிரச்சனை அப்டின்னா, நீரிழிவு நோய்னா தனியா அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான ஆசனம் இருக்குது. எளிமையான ஆசனங்கள். அதுதான் யோகத்தோடைய அற்புதம். பதஞ்சலி முனிவர் சொல்லுவார் பாருங்க, "எளிமையானதும், உறுதியானதும், சுகமான நிலையில் இருப்பது ஆசனமாகும்." அந்த மாரி ஸ்ரீ ஞானஜோதி தபோவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்துல ஒரு ஆசனம் சொல்லிக் குடுக்குறேன்னா, அது எளிமையா இருக்கும். பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த எளிமையான ஆசனங்கள் மூலியமா உங்க சர்க்கரை பிரச்சனை எப்படி கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுதுன்றத, இந்த 4 வார பயிற்சியில நீங்க பார்த்துப்பீங்க. அதே மாரி இந்த வீடியோ கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் குடுக்குறேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அதுல பதிவு பண்ணுங்க. முக்கியமா அதுல நான் கேட்ட கேள்வி, பிபி இருக்குதா இல்லையான்றது, சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுல ஆரம்ப நிலையா, முதிர்ந்த நிலையா, இது எல்லாத்துக்கும் கரெக்ட்டா பதில் பண்ணுங்க. ஒரு 4 கேள்வி தான் கேட்டிருப்பேன். அத மட்டும் கரெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. உங்க மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த வாரம் சனிக்கிழமை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேளன்வெளியில உங்க நம்பருக்கு Zoom லிங்க் வந்துரும். Zoom லிங்க் வந்ததுன்னா சனிக்கிழமை
கரெக்டாக அக்டோபர் 18 அன்னைக்கு கரெக்டாக நீங்கள் 6 மணிக்கு ஜூமில் கிளாஸில் ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக 6 மணிக்கு ஜாயின் பண்ணிவிடுங்க. 6 to 7 நடக்கும். இந்த பயிற்சி முறைகளை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அந்த சொல்லிக் கொடுத்த உடனே நான் என்னென்னலாம் ஆசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேனோ அதை அப்படியே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுவேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 4 வாரம் நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா, இந்த ஆசனங்களை செஞ்சு வந்தீங்கன்னா, அது எப்படி உங்கள் உடம்புல குறையுது, சர்க்கரை நோய் மட்டும் இல்லை, உடம்பே எப்படி அற்புதமாக இயங்குதுன்ற அந்த அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் யோக நெறிகளோட அற்புதம். ஆனால் இதில் முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் யாரும் கலந்துக்க வேணாம். சமீபத்தில் ஆப்ரேஷன் பண்ணவங்க யாரும் கலந்துக்க வேண்டாம். அதுக்கெல்லாம் தனியாக நான் ஒரு செஷன் வைக்கிறேன். அந்த தவணியாணி திருமூல சொல்கிற மாதிரி, காயப்பை ஒன்றுண்டு சரக்கு பலவுல, மாயப்பை ஒன்றுண்டு மற்றும் ஒரு பை உண்டு. காயப்பைக்குள் நின்ற கல்வன் புறப்பட்டால் இந்த மாயப்பையும் மண்ணாய் மயங்கியவாறு. இந்த காயப்பையாக இந்த உடம்புக்குள்ள பல சரக்கு இருக்குது. என்னென்ன சரக்கு இருக்குது? கல்லீரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கணையம் இருக்குது, சிறுநீரகம் இருக்குது, அட்ரினல் கிளான்ஸ் இருக்குது, இதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது. இது எல்லாம் ஒழுங்காக இயங்கணும். இயங்கினா தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும், உடம்பு நல்லாயிருக்கும். ஒரு காலத்தில் மரணம் அடைய தான் போகிறோம். ஆனால் இருக்கிற வரைக்கும் இந்த இயக்கம் நல்லா இருக்கணும். அப்போ உள்ளே இருக்கிற எல்லா இயக்கமும் நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி பிரம்மாஸ்திரம், அந்த யோக நெறிகள் தான். இது எப்படி நம்ம உடம்புல இயங்கி துரியம் பெறுறதுன்றதெல்லாம் என்னோடய பதிவுகள், பல பதிவுகளை நான் சொல்லின்னு வரேன். என்னோடய பதிவுகள்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அதேமாரி இந்த பயிற்சி முறைகளை பழகி பார்த்தீங்கன்னா உடனே அந்த அற்புதத்தை உணரலாம். அதனால் இதில் கலந்து கொண்டுன்னு இதனுடைய பயணம் முழுமையாக அடைங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வகுப்புகள்லையும் எல்லாம் கலந்துக்குங்க. ஸ்ரீ குரு ஞானதீபம்ன்ற இந்த சேனலோட இணைந்தே இருங்க. இன்னொரு விஷயம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது 100% இலவச வகுப்பு. இதுக்கு இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி எந்த கட்டணமும் கிடையாது. காரணம், அது என்னுடைய குருதேவர் காட்டிய வழி. ஞானஜோதி சம்பங்கியாம் பேரு, அவர் நல்ல மனம் சிந்தும் கங்கை யாரு, யோக பிராண தியானம் தந்து தேகம் நலம் காப்பதில்லை, வானமழை மேகம் அவர் பாரு, அந்த மோனகுரு தத்துவங்கள் வாழ்ந்திடும் நூறு, அவர் காட்டிய வழி. சேனலோட இணைந்தே இருங்க. பிரம்மவித்தையான யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், பூலோகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.